அன்பானவர்களே, ஃபுல்லாக மீடியா பூரா இன்னைக்கு ஆமாம் ஒரு வாரமாக என்னமோ ஃபுல்லாக அந்த தம்பி தான், அந்த வேடன் அந்த தம்பி பற்றி தான் உலகம் பூரா பேச்சு போகுது. அதில் ஒரு லேடி ஒரு டீச்சர் ஆமாம், அது அப்புறம் இன்னொன்று ஏதோ ஒன்று அது கவுன்சிலர் ஆமாம், இது ரெண்டும் பேசுது. ஒரு சொல்கிற நல்லா கேட்டுங்க. இந்த எனக்கு மலையாளிஸுங்கனாக்க பிடிக்கும். மலையாளின்னா கொலையாளின்னு வாங்கும், அது விட்ருங்க, நான் அந்த விஷயத்துக்கு வரல. நான் அதாவது இந்த மலையாளத்தில் எல்லாரும் பாருங்க பேருக்கு பின்னால் ஜாதி இருக்கும். ஞாயிறு, நம்பூதிரி, அப்புறம் இப்படியே தான் ஃபுல்லாக அவன் பேர் எவன் பேராவது அவன் பேருக்கு பின்னால் ஜாதி இல்லாமல் இருக்குதா? இங்கே பாருங்கள், இந்த அடக்குமுறை, அப்புறம் இந்த ஒடுக்குமுறை, இதெல்லாம் அழிக்கப்பட வேண்டும். அது ஒரு தம்பி, ஒரு தமிழ் தம்பி அதை முன்னெடுத்து பேசுகிறான். மைக்கேல் ஜாக்சன் அப்படி தான் பண்ணார். அப்படிதான் யார் எல்லாருமே. ஆமாம், அடக்குமுறை ஒடுக்குமுறை எதிர்த்து பாடப்பட்டது தான் புரட்சி பாடல்கள், அதான் ரேப். ஸோ நான் என்ன சொல்ல வரேன், அந்த பொம்பளை சொல்கிறா, யாரோ டீச்சர் போல இருக்குது, அவள் சொல்கிறா, ட்ரெஸ்ஸு சட்டை போடாமல் பாட்டு பாடுறாங்க ஸ்டேஜ். ஏவா ஸ்டேஜுக்குன்னு ஒரு இது ஒரு ஸ்டைல் இருக்குது. சட்டை போடாமல் அப்படி பண்ணால் தான் மக்கள்கிட்ட போய் சேரும். அதை விட்டுரு. கேரளாவில் பொம்பளைங்க சட்டை ஜாக்கெட்டு போட்டுக்கிட்டு அக்கா முளை வரின்னு ஒன்று வச்சுருந்தானுங்க. முளை சைஸு வாரிக்கா, சின்னொன்று முளைக்கு ஒரு காசு, கொஞ்சம் பெரிய முளைக்கு ஒரு பைசா வரி, அதுக்கு மேலே ரொம்ப பெருசாக இருந்தால் அதுக்கு ஒரு வச்ச நாதாரி பசங்க தான். அது பார், அந்த தம்பி எல்லோரும் ஒன்றுன்றான். எல்லோரும் ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை, ஜாதி இல்லை, மதம் இல்லை, எல்லோரும். இயற்கை அதை தான் சொல்லுது, வேதம் அதை தான் சொல்லுது. அப்போ வேத புக்குங்க எல்லாம் தூக்கி போட்டு கொளுத்துங்க, அதான் சொல்லுது வேதம். எல்லோரும் ஒன்றுன்னுது, எல்லோரும் பாஸ் பண்ணுது. பார், ஒரு தமிழனாக இருந்துக்கின்னு நீ இந்த பிரியாணி கோட்டரை வாங்கி துண்ணுக்குன்னு ஒரு தமிழை அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் எதிர்த்து பாடிக்கொண்டிருக்கிறான். நீங்கள்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணலாம். சத்தியமாக சொல்கிறேன், வர சுனாமியில் 2026 தமிழ்நாட்டில் ஒரு அந்த திமுக கட்சிக்கார பசங்க ஒருத்தவங்க கூட உயிரோடு இருக்க மாட்டீங்க, எல்லாம் செத்து போடுவீங்க சுனாமியில்.